அம்மா ஆ, வாங்கம்மா, வந்து பிரசாதம் வாங்கிக்கங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, குழந்தை இல்ல. வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொடுக்கறோம், வந்து வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. வாங்கம்மா. எங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கோங்கம்மா. வேண்டிக்கிறேன், குழந்தை பிறக்கும். சரிம்மா. சரிங்கம்மா. நன்றிம்மா. அம்மாவுக்கு எதுக்கு இவ்வளவு வயசுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு கேக்குறாங்க? அம்மாவுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க மேல அக்கறை காட்டுறது, அவங்க கிட்ட அன்பா இருக்கிறது, அவங்களுக்கு வேண்டியதை செய்யறதுக்கு இந்த ஆள் யாரு? அந்த ஆள் பண்றதை பார்க்கும்போது எனக்கே டவுட்டா தான் இருக்கு. அம்மா, இங்க பொங்கல் கொடுப்பாங்களே, அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்களாம்மா? கொடுத்துட்டு போயிட்டாங்க போல இருக்கே. தினமும் இந்த கோவில்ல பொங்கல் வாங்கி இங்கதான் சாப்பிடுவேன். இன்னைக்கு எனக்கு கொடுத்து வைக்கல, பட்னி தான் போல. அம்மா, இந்த பொங்கலை நீங்க சாப்பிடுங்க. ரொம்ப நன்றிம்மா. நீங்க புள்ளக்குட்டியோட ரொம்ப நல்லா இருக்கணுமா. நான் வரேன். இப்பதான் ரயில்வே ஸ்டேஷனாண்ட ஒரு சவாரி இறக்கி விட்டு வந்தேன். அங்க கேட்டாண்ட ரயில் அடிபட்டு ஒரு அம்மா செத்து போனதா சொன்னாங்க. ஜனம் கூடி நிக்குது, போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எதுக்கும் ஒரு தடவை நீங்க அங்க போய் பாத்துருங்க. லட்சுமி, தாத்தா தாத்தா டென்ஷன் ஆகாதீங்க தாத்தா. அத்தைக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அறிவு இருக்காடா அவனுக்கு? அவங்களே அம்மாவை கடன் தேடிட்டு இருக்காங்க. தேவையில்லாம அவங்கள போய் டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. எங்க இருந்துடா வரீங்க? நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. யாரா என்னென்னமோ சொல்றாங்களேம்மா. என் நெஞ்சு எனக்கு வெடிச்சிரும் போல இருக்கே. தாத்தா, அத்தை அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க தாத்தா. எதுவும் ஆயிருக்காதுன்னு சொல்றேன்ல. 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. எல்லாத்தையும் நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது. நீங்க வாங்க தாத்தா, நான் சொல்றேன் வாங்க. என்னால முடியலம்மா. அம்மா, அம்மா, பாப்பா தண்ணி எடுத்துட்டு அம்மா. சந்தோஷ், சந்தோஷ் இங்க வா, சீக்கிரம் வா. தாத்தா தாத்தா என்னாச்சு? தாத்தா சந்தோஷ், இதுக்கு மேல தாத்தாவை கூட்டிட்டு சுத்த வேண்டாம். முதல்ல இவரை வீட்டுல விட்டு அதுக்கப்புறம் தனியா போலாம். ஓகே. தாத்தா 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 உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? உங்களுக்கு ஒண்ணு இல்லல்ல? ஆவுறதும் ஆவாதது. ஐயோ, லட்சுமி திரும்பி வரத பொறுத்தாண்டா இருக்கு. வந்துருவாங்க தாத்தா. இவர் உடம்புல கொஞ்சம் உசுறு மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது தங்குறதும் தங்காததும் அவ கையில தாண்டா இருக்கு. தாத்தா போதும் தாத்தா, எதையும் பாசிட்டிவா யோசிங்க. அத்தைய பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? அவளை பத்தி எல்லாம் தெரியும் நினைச்சாதான்டா நான் செஞ்ச பெரிய தப்பு. என்னை கதற விட்டு போயிட்டாலேம்மா. தாத்தா அப்படி சொல்லாதீங்க தாத்தா. அத்தை எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க தாத்தா. இப்ப நம்ம வீட்டுக்கு போனா அத்தை கண்டிப்பா இருப்பாங்க. வாங்க போலாம் வாங்க. சந்தோஷ் வா, பாத்து மெதுவா.
இத யார் கிழிச்சது? அம்மாக்கு தானே கொடுத்து அனுப்பிச்சிங்க. அம்மா தான் கிழிச்சிருக்காங்க. இத யார் கிழிச்சது? அம்மா தான் கிழிச்சிருக்காங்க. அம்மா தான் கிழிச்சிருக்காங்க. இத யார் கிழிச்சது? அம்மா தான் கிழிச்சிருக்கோம். அம்மா தான் கிழிச்சிருக்கோம். என்னாச்சு? ஒன்னும் தெரியல. நாங்க ரோட்ல வந்துட்டு இருந்தோம். சத்தம் கேட்டு ஓடி வந்தா ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இவரை பார்த்தா அந்த டிவில வருவார்ல சமையல் ப்ரோக்ராம்ல அவரை மாதிரி இருக்கு மேடம். நீ இந்த பக்கம் போ. ஹரி சார், ஹரி சார், ஹரி சார், நீங்க பயப்படாதீங்க சார். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது சார். ஆஸ்பத்திரிக்கு போலாம், ஆஸ்பத்திரிக்கு போலாம். முருகா, தினமும் உன்னை கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்குன்னு இத கொடு அதை கொடுன்னு இதுவரைக்கும் எதுவுமே உன்கிட்ட கேட்டதில்லை. கும்பிடுற சாமி கைவிடாதுங்கிறது உண்மையா இருந்தா இப்ப கேக்குறேன், நான் கேக்குறத செஞ்சு கொடு. என் மருமக லட்சுமி நல்லபடியா வீடு வந்து சேரணும். அவளுக்கு எது நடந்துடக்கூடாது. இங்க பாரு, உனக்கு ஏதாவது ஆட்டம் ஆடி பார்க்கணும்னு ஆசைன்னா எனக்கிட்ட காட்டு. இந்த கிழட்டு கட்ட வாழ்ந்து முடிச்சதுப்பா. நான் செத்து போனா யாருக்கு நஷ்டம் இல்ல. ஆனா லட்சுமி பாவப்பட்ட பொண்ணு. ஆனா என் லட்சுமி என் பிள்ளைக்காக தன்னுடைய வாழ்க்கையை நேர்ந்துட்டு மொத்த சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு நின்னவ. ஆனா என்னைக்குமே அவ முகத்துல நான் துக்கத்தை பார்த்ததே இல்லை. நான் பெறாத பொண்ண அப்பா அப்பா அப்பான்னு என்னையவே சுத்தி வந்துகிட்டு இருந்தேன். அவ உலகத்துல நான் ஒரு உசுறு, என் பேரு சந்தோஷ் ஒரு உசுறு. இப்ப புதுசா பவித்ரான்னு ஒருத்தி வந்திருக்கால, அவ ஒரு உசுறு. என் லட்சுமிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த 3 உசுரும் மொத்தமா போயிரும் முருகா. முருகா, ஆட்டம்லாம் என்கிட்ட காட்டாத முருகா, என்னால தாங்க முடியாது. எப்படியாவது என் லட்சுமியை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு முருகா. தாத்தா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க தாத்தா. அன்னைக்கு கூட நானும் அத்தையும் ஹரிசரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வந்தோம். திரும்பி வர லேட் ஆயிடுச்சுல்ல. அன்னைக்கு நீங்க என்ன குதி குதிச்சிங்க. சின்ன விஷயம் தாத்தா. போன் மிஸ் ஆகுறதும் போன்ல சார்ஜ் போடாததும் உலகத்துல எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே. அதை நீங்க யோசிச்சு பாக்கல. நீ என்ன சமாதானப்படுத்த பாக்குறியா? இங்க பாரு, இன்னும் 10 நிமிஷத்துல லட்சுமி இந்த வீட்டுக்கு வரலன்னா இந்த கிழவை உடம்புல உசுறு தங்காது பாத்துக்க.
போங்கண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சரிங்கம்மா. இவரை சீக்கிரமா ஆஸ்பத்திரியில சேர்த்துடலாம். ஐயோ, ரத்தம் ஒழுவிட்டே இருக்குதே, என்ன பண்றது? சீக்கிரமா போயிடலாம் சார். அண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா போங்க அண்ணே. பக்கத்துல ஆஸ்பத்திரி இருக்கா இல்லையா? இருக்குமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போயிடலாம். ஐயோ கடவுளே. என்னாச்சு? எப்படி அடிபட்டுச்சு? நான் ரோட்ல போயிட்டு இருந்தேன். அப்போ இவர் ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தாரு டாக்டர். அதான் உடனே இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். பாருங்க, ரத்தம் நிறைய போயிருக்கு. எப்படியாவது இவரை காப்பாத்துங்க டாக்டர். ஆக்சிடென்ட் கேஸா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? போலீஸ் கம்ப்ளைண்டா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் நேரா ஆஸ்பத்திரிக்கு தான் தூக்கிட்டு வந்தேன். இது பாருங்களேன், இவர் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. உங்களுக்கு தெரியுமா இவர் யாருன்னு? இவர ஹரிகிருஷ்ணன் சார், ஒரு பெரிய சமையல் கலைஞர். டிவில ஷோ எல்லாம் பண்றாரே, நீங்க பாத்திருப்பீங்க இவரோட ஷோ. டாக்டர், நான் இவரோட பெரிய ரசிகை. இவரோட ஷோனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் பாருங்களேன், இவரை எப்படியாவது சரி பண்ணுங்களேன். எல்லாமே எனக்கு தெரியுங்க. ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா பண்றோம். ஹாஸ்பிடலுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதை முடிச்சிட்டு வாங்க, கண்டிப்பா பண்றோம். சிஸ்டர், இவங்களை கூட்டிட்டு போயிட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு கூட்டிட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்துக்கலாம். ஓகே டாக்டர். டாக்டர் அம்மா, கொஞ்சம் நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. பாருங்க, நிறைய ரத்தம் வேற போயிருக்குது. முதல்ல இவரை குணப்படுத்துங்க. போலீஸ்க்கெல்லாம் அப்புறம் போலாம். முதல்ல இவரை காப்பாத்துங்க. நர்ஸ், அவங்கள கூட்டிட்டு போங்க. ரோசி, சொல்லுங்க சிஸ்டர். என்னங்க நீங்க? டாக்டர் அந்த பக்கம் போயிட்டாங்க, நீங்க என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. அவரை பாருங்க, அடிபட்டு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. என்னங்க நடக்குதுங்க? பயப்படாதீங்கம்மா, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். ரோசி, இவங்க ஒரு பேஷண்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு அவங்க அனுப்பி விட்டுருங்க. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். அம்மா, பயப்படாதீங்க. உங்க டீடைல்ஸ் என்னன்னு சொல்லுங்க. எங்க அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாங்க. முதல்ல நீங்க அவருக்கு வந்து வைத்தியம் பண்ணுங்க. இல்லம்மா, முதல்ல ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வாங்க, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். உங்க நேம்? நீங்களாவது? லக்ஷ்மி. பேஷண்ட் நேம் என்ன? ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன் சார், அவர் ஒரு பெரிய சமையல் கலைஞர். உங்களுக்கு தெரியாதா? ஷோ எல்லாம் பண்ணுவாரே, டிவில எல்லாம் வருவாரே, அவர் தாங்க அது. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. போலீஸ்க்கெல்லாம் நீங்க போன் பண்ணுங்க. நான் அவங்க கிட்ட பேசுறேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. ஆனா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவரை முதல்ல காப்பாத்துறது தானேங்க முக்கியம். ஏங்க இப்படி எல்லாம் புரிஞ்சுக்காம நடந்துட்டு இருக்கீங்க? அப்படி எல்லாம் இல்ல மேடம். பேஷண்ட காப்பாத்துறது தான் எங்களுக்கும் முக்கியம். எங்க ஹாஸ்பிடலுக்கு சில ரூல்ஸ் இருக்கு, அதை நாங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். முதல்ல வைத்தியத்தை பாருங்கம்மா, அதுக்கப்புறமா அதெல்லாம் பாத்துக்கலாம். சரி, ஒரு 30,000 ரூபாய் அட்வான்ஸ் பே பண்ணிடுங்க. மிச்சத டாக்டர் கிட்ட பேசிக்கலாம். என்ன யோசிக்கிறீங்க? 30,000? என்கிட்ட 30,000? பேஷண்ட் பொசிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. இவருக்கு வேண்டியவங்க வெளியே இருந்தா உடனே சைன் வாங்கிட்டு வாங்க. ஓகே டாக்டர். டாக்டர், என்ன
என்ன சொல்றாங்க? இப்ப எதுவுமே சொல்ல முடியாது மேடம். பேஷண்ட் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. தலையில அடிபட்டு பிளட் கிளாட் ஆயிருக்கு. சோ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தான் ஆபரேஷன் பண்ணலாமா வேண்டாமான்னு டாக்டர் சொல்லுவாங்க. கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மேடம், இதுல ஒரு சைன் மட்டும் பண்றீங்களா? இது எல்லாமே ரெகுலரா எல்லா ஹாஸ்பிடல்லயும் பண்றதுதான். நீங்க ஒண்ணும் பயப்படாம சைன் பண்ணுங்க. பயப்படாதீங்க. இதோ இங்கதான் சைன் போடுங்க. அவ்வளவுதான் மேடம். நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாதீங்க. டாக்டர் அம்மா, எங்கம்மா போயிட்டீங்க? கீழே மெடிக்கல்ஸ்க்கு போயிட்டு முதல்ல இதுல இருக்கிற மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. சீக்கிரமா வாங்க. கடவுளே, காசு இல்லையே. இந்த மருந்து மாத்திரை எல்லாம் எப்படி வாங்குறதுன்னு தெரியலையே. என்ன கம்ப்ளைண்ட் சார்? எங்க அம்மாவை காணோம் சார். எங்க அம்மா. என்ன உங்க அம்மாவுக்கு? சார், நைட்டு எங்க அம்மா வீட்டில தான் இருந்தாங்க. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அம்மாவை காணோம். வெளியில எங்கேயாவது காய்கறி வாங்குவோ இல்ல மார்க்கெட்டுக்கு போயிருப்பாங்களோன்னு நினைச்சோம். ஆனா ரொம்ப நேரம் ஆகி இன்னும் வீட்டுக்கு திரும்ப வரதே இல்லை சார். ஏய், எத்தனை பேர் இப்படி கிளம்பி வந்திருக்கீங்க? உன் பொண்டாட்டிக்கும் உங்க அம்மாவுக்கும் ஒத்து வரல. ஐயோ சார், நீங்க உங்க அம்மாவை ஏதாவது ஒரு அனாத ஆசிரமத்துல சேர்க்க சொல்லி உன் பொண்டாட்டி உன்னை டார்ச்சர் பண்ணிருக்கா சார். நீயும் உங்க அம்மாவை ஏதாவது ஒரு ஹோம்ல போய் சேர்க்கலான்னு பிளான் பண்ணிருப்ப. உங்க அம்மாவுக்கு இந்த மேட்ரு தெரிஞ்சிருக்கும். வீட்டை விட்டு போயிட்டாங்க. கரெக்டா சார்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இன்ஃபேக்ட் என் பாவிக்கு என்னை விட எங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாவும் அவ மேல ரொம்ப உயிரா இருப்பாங்க சார். யோ, நிறுத்துறியா? இந்த மாதிரி 1000 கதையை நான் கேட்டிருக்கேன். நீங்களாம் ஏன்டா உசுரோட வாழ்றீங்க? பெத்த தாய்க்கு சோறு போட மனசு இல்லாம பட்னி போட்டு சாகடிக்கிற ஜெனரேஷன்டா நீங்களா. எனக்கு என்ன ஒண்ணும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல சார், தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். நம்புங்க சார், நான் அந்த மாதிரி பட்டவன் இல்ல சார். ஆனா உன் மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ. சாரி சார், தயவு செஞ்சு இந்த ப்ராப்ளத்தை சீரியஸ்னஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். நான் எங்க அம்மாவை காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு அந்த கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிட்டு ஏதாவது ஆக்ஷன் எடுங்க சார். சார் சார், எப்படியாவது எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். மேடம், என்ன இங்க நிக்கிறீங்க? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. அவரை காப்பாத்திடலாம். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி. எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க மேடம். இந்த வளையல வித்து கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ண முடியுமா? என்ன மேடம் நீங்க வளையல போய் கழட்டி கொடுக்குறீங்க? வளையல் போனா பிரச்சனை இல்லைங்க. ஆனா ஹரி சாருக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. அவர் நல்லபடியா பொழிச்சு வரணும். அதுதான் இப்ப எனக்கு வேணும். தயவு செஞ்சு கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். இத பாருங்க, நீங்க வேலையில இருக்கீங்க, எனக்கு புரியுது. இந்த உதவியை கேட்கறதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவசரத்துக்கு வேற வழியே எனக்கு தெரியல.
வாங்கிக்கங்க. சரிங்க மேடம், நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்ல மேடம். சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன கதற விடாதீங்க சார். ஏற்கனவே எங்க அம்மாவை காணோம், நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். எங்க அந்த மூஞ்ச கொஞ்சம் காட்டு. வந்துட்டானுங்க. போ போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து போ. இங்க பாரு, வெளியில ரைட்டர் இருப்பாரு, அவர்கிட்ட விவரமா சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து போ. எழுதிட்டீங்களா? சார். ஓகே, தேங்க்யூ சார். நீங்க கிளம்புங்க. டாக்டர், இப்பதான் பணத்துக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். கொஞ்ச நேரத்துல பணம் கிடைச்சிடும். பணம் வந்ததும் நீங்க சொன்ன அந்த மருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். தட்ஸ் ஆல் ரைட். பேஷண்டோட ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றதுக்காக தான் வந்தேன். சொல்லுங்க டாக்டர். அவர் தலையில பலமா அடிபட்டதுனால பிளட் உள்ளேயே கிளாட் ஆயிருக்கு. தலையில இன்ஜுரி இருக்கலாம்னு நான் சஸ்பெக்ட் பண்றேன். ஸ்கேன் பண்ணிருக்கோம். இப்போ ரிப்போர்ட் வந்துரும். கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஆபரேஷனா? கடவுளே. ஒன்னும் பயப்படாதீங்க. ஆபரேஷனுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகும். அதை சொல்ல தான் வந்தேன். எதுக்கும் கொஞ்சம் தயாரா இருந்துக்கும். எவ்வளவு கோவம் இருந்தாலும் அத்தை வீட்டை விட்டு போறவங்க இல்ல. வெளி உலகமே அவங்களுக்கு தெரியாது. நல்ல வேளை வீட்டை விட்டு போறேன்னு எழுதி இருக்காங்க. செத்து போறேன் அப்படி இப்படின்னு எதுவும் எழுதல. ஒருவேளை ஹரி சாரை பார்க்க போயிருப்பாங்களோ? அதுக்கு சான்ஸே இல்ல. இந்த டைம்ல ஹரி சார் அவங்க போய் பார்க்க போயிருக்க மாட்டாங்க. எதுக்கும் ஹரி சாருக்கு ஃபோன் பண்ணி பார்த்துடலாம். அச்சோ, மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சே. யாருன்னு தெரியலையே. ஷோ, போன் ஆஃப் ஆயிடுச்சு. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஹரி சார் கால் அட்டென்ட் பண்ணாம ஸ்விட்ச் ஆஃப் பண்றாருன்னா என்ன காரணம்னு தெரியலையே. என்னோட கால் அவாய்ட் பண்றது நியாயமே இல்லையே. என்னவா இருக்கும்? கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியல. போலீஸ்காரங்க உதவி செய்வாங்க நினைச்சா அதுவும் செய்யல. நம்ம கும்பிட்ட கடவுளே நம்மள கை விட்டுருச்சேம்மா. இப்ப யார்கிட்ட போய் என்னம்மா சொல்லுவேன்? என் லட்சுமிய நான் எப்பம்மா பாப்பேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ அம்மா,
அட்டெண்டர் லக்ஷ்மி. யாரு பேரு? கொஞ்சம் வா. சிஸ்டர் வாங்க மேடம். நீங்க பே பண்ண பணத்துக்கான பில் மேடம். தேங்க்யூ. சரி. அம்மான்னு நினைச்சிட்டியா? அத்தை எதுக்குடா ஹாஸ்பிடலுக்கு வர போறாங்க? இல்ல பவி, அம்மா அவங்களா இருக்காது. நீ வா, தாத்தா பார்க்கணும். எந்திரிக்காதீங்க, நீங்க படுங்க, இல்லைன்னா வலி அதிகமாயிடும். லட்சுமி மேடம், நீங்களா? நான் உங்களை எதிர்பார்க்கல. பரவாயில்ல சார், நீங்க சரியாயிட்டீங்களே, அதுவே எனக்கு போதும். நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். நீங்க தான் என்ன அட்மிட் பண்ணீங்களா? ஆமா சார். சார், உங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? தெரியலங்க, ஏதோ மூடு சரியில்லாம வேகமா வண்டி ஓட்டிட்டு போயிருக்கேன். எப்படி பொழைச்சேன்னு இதுவரைக்கும் எனக்கே தெரியல. நீங்க கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இல்லைங்க, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். தன்னால நேரம் வர முடியாத இடத்துக்கு கடவுள் யாரையாவது அனுப்பி வைப்பான்னு சொல்லுவாங்க. ஏன் விஷயத்துல அது உங்க மூலமா நடந்திருக்கு மேடம். இல்லைங்க, உங்களுக்கு நல்ல மனசு. நீங்க ரொம்ப வருஷம் நல்லா இருக்கணும். கடவுளோட விருப்பமும் அதுவா தான் இருந்திருக்கணும். தயவு செஞ்சு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. லட்சுமி மேடம், என்ன அட்மிட் பண்ணதுல இருந்து நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமா சார். யாருக்காவது ஃபோன் பண்ணி வர வைக்கணும்னு நினைச்சா கூட எனக்கு ஒண்ணுமே தெரியல சார். அதான் நானே இங்க இருந்துட்டேன். ரொம்ப பெரிய மனசுங்க உங்களுக்கு. சரி, உங்க வீட்டுக்கு ஒரு போன் ஆச்சும் பண்ணீங்களா? போன் பண்ணி கூட தகவல் சொல்லாம நீங்க இங்க இருந்தீங்கன்னா அவங்க உங்களை காணும் தேட மாட்டாங்களா? ஏற்கனவே உங்க மாமனார் நீங்க 10 நிமிஷம் வீட்டுல இல்லைன்னா கூட டென்ஷன் ஆயிடுவாரு. உங்களுக்கு தெரியாதா நீங்க இப்படி பண்ணலாமா? அது 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 பரவாயில்ல சார். நீங்க நீங்க சாப்பிடாம இருக்கீங்க. நான் கேண்டீன்ல இருந்து இட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் உங்களுக்கு தரேன். நீங்க 2 இட்லியாவது சாப்பிடுங்க. இல்ல வேண்டாம். நீங்க சாப்பிட்டீங்களா? முதல்ல நீங்க சாப்பிடுங்க. இல்ல வேண்டாங்க, நீங்க முதல்ல இட்லி சாப்பிடுங்க. நீங்க நல்லபடியா சரியாயிட்டீங்க. ஆனா இனிமே நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா இருக்கணும்னா என்னன்னு எனக்கு சரியா தெரியல மேடம். கார் எடுத்துட்டு வேகமா போறது இனிமே வேண்டாம். சரி. அப்புறம் பைக்ல கூட நீங்க வேகமா தான் போறீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இனிமே வேண்டாம். காரும் வேணாம், பைக் வேணாம்னா வெளியே போறதுன்னா எப்படிங்க போக முடியும்? ஏன், ஆட்டோ இருக்கு, வாடகை கார் இருக்கு, மெட்ரோ ட்ரெயின் இருக்கு. ஏன் பஸ்ல கூட நீங்க போலாமே, தப்பே இல்ல. நெத்தியில என்ன எழுதிருக்கோ அதாங்க எல்லாருக்கும். நீங்க சொல்றது சரிதான். ஆனா நெத்தில என்ன எழுதிருக்குன்னு நமக்கு தெரியுமா? எதுக்கு தெரியாத விஷயத்துல நாம தலையிடணும்? நம்மள பொறுத்த வரைக்கும் நம்ம பாதுகாப்பா போகணும், வரணும். சாப்பிடுங்க. இந்தாங்க. என்னால உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவசர உதவிக்கு ஆள் இல்லாம அப்புறம் தெரிஞ்சவங்கன்னு சொல்லிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க? இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு, ஒரு குடும்பம் இருக்கு. அவங்க எல்லாம் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க ராப்பகல இங்கே இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. தயவு செஞ்சு அப்படியெல்லாம் நினைக்காதீங்க.
அன்னைக்கு கொட்டுற மழையில என் புள்ள எங்க போனா என்ன ஆனான்னு தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்க மழை பத்தியோ இல்ல டிராபிக் பத்தியோ எதை பத்தியும் நினைக்காம எங்க வீட்டுக்கு கிளம்பி வரல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது மட்டும் என்ன காரணமா இருக்க முடியும்? என்னமோ தெரியல, நீங்க கஷ்டப்படுறீங்களே, உங்களுக்கு ஏதாவது செய்யக்கூடாதான்னு ஒரு பதட்டம் வந்துருச்சு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம மழையிலேயே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். அதே மாதிரி தாங்க இது. அப்படி நினைச்சுக்கங்க சார். நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. நிச்சயமா மாட்டேன். அப்படி நான் கேட்டுதான் ஆகணும்னு நீங்க அடம் பிடிச்சீங்கன்னா சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? உங்களை கவனிச்சுக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா சொல்லுங்க. யாருக்காவது போன் பண்ணணும்னா சொல்லுங்க, நான் போன் பண்றேன். எனக்கு இருக்கிறது அந்த ஹோட்டல் மட்டும்தான். உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். அது எங்க அம்மாவோட ஞாபகார்த்தம். சொல்ல போனா இப்ப எங்க அம்மாவே அந்த ஹோட்டல் தான். அப்போ சொந்தக்காரங்க யாருமே இல்லையா உங்களுக்கு? யாரும் கிடையாதுங்க. ரொம்ப காலமா எனக்கு நானே சொந்தக்காரனா இருந்துட்டு வரேன். என்ன மேடம், என்ன ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? என் கதையை கேட்டு அப்செட் ஆயிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா, என்னாச்சு? வலிக்குது. அச்சச்சோ, என்ன இது? ரத்தம் வருது சார். சிஸ்டர், சிஸ்டர். அம்மா, பாருங்க சிஸ்டர், எப்படி ரத்தம் வருதுன்னு. இப்பதானே ஊசி குத்திட்டு போனீங்க, எப்படி ரத்தம் வருதுன்னு பாருங்க. வலிக்குதா? மன்னிச்சிருங்க மேடம், ஊசி கரெக்டா நரம்புல ஏறல, அதான். இனிமே ஒன்னும் பிரச்சனை இருக்காது மேடம். என்ன இவ்ளோ அலட்சியமா பேசிட்டு இருக்கீங்க? பழிய ஊசி மேல போட்டுட்டா எல்லாம் சரியாயிடுமா? தப்பு பண்ணது நீங்க, அப்புறம் ஊசி மேல பழிய போடுறீங்க. சாரி மேடம். என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? அவருக்கு தானே வலிக்குது, நீங்க சார் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மன்னிச்சிருங்க சார், எப்பவும் இப்படி எல்லாம் நடக்காது. இந்த தடவை கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இனிமேல் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் மேடம். தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமா வேலை செய்யுங்க. டாக்டரையும் நர்ஸையும் கடவுளா நம்பிதான் எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு வராங்க. கடவுள்னு சொல்லிட்டதுனால சோதிக்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது. அது அர்த்தம் இல்ல. மன்னிப்புங்கிற வார்த்தையை சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? சாரி மேடம், நிஜமாலுமே மன்னிச்சிருங்க மேடம். இது வரைக்கும் எனக்கு இப்படி ஆனதில்ல மேடம். பட் எப்படி இப்படி ஆனதுன்னு தெரியல மேடம். இனிமேல் கவனமா இருக்கேன் மேடம், ப்ளீஸ். சார், ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க சார், நான் கண்டிப்பா வந்துடுறேன். வரேன் சார். எல்லாருக்கும் ஒரு கெட்ட பழக்கம் ஆயிடுச்சு சார். என்ன வேணாலும் பண்ணலாம், பண்ணிட்டு ஒரு மன்னிப்பு சொல்லிட்டா போதும் எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறாங்க. ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல. ரொம்ப வலிக்குதா சார்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. எனக்காக சொல்லாதீங்க. யாருக்காக சொன்னாலும் அதாங்க உண்மை. சரி, அதை விடுங்க. உங்களுக்கு இவ்வளவு கோவம் வந்து நான் பார்த்ததே இல்லையே. சிஸ்டர் பயந்தாங்களோ இல்லையோ, நான் ரொம்ப பயந்துட்டேன். லட்சுமி மேடம், வீட்டுல இந்த மாதிரி கோவப்பட்டிருக்கீங்களா? கோவம் எல்லாம் இல்ல சார். ஆனா இவங்க பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாங்கல்ல, அதான் ஒரு சின்ன ஆதங்கம். இதுக்கு பேர் சின்ன ஆதங்கமா? நீங்க தூங்குங்க. ட்ரை பண்றேன். ஏன் சார், நீங்க
தூங்குங்க. இப்படியே தூங்காம இப்படி கண் முழிச்சிட்டு இருந்தா உடம்புக்கு என்னத்துக்கு ஆகுறது? நீங்க உட்காருங்க. நான் உட்கார்றேன். நீங்க முதல்ல தூங்குங்க. படுங்க, கண்ணை மூடுங்க. சார் தூங்குங்க சார். என்ன இப்படி கண் முழிச்சிட்டே இருக்கீங்க? மணி ஆயிடுச்சு. அப்பா தூங்கி இருப்பாரா இல்ல என்ன நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாரான்னு தெரியலையே. சந்தோஷம் பவித்ராவும் நீதான் காரணம் நான் தான் காரணம்னு சண்டை போட்டுக்காம இருந்தா நல்லா இருக்கும். விட்டுட்டு போயிடணும்னு நினைக்க முடியுதே தவிர மறந்துட்டு வாழணும்னு நினைக்க முடியல. பாத்தியா என்ன வாழ்க்கை இது? பிள்ளையாரப்பா, ஹரி சார் குணமாகணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். அவர் நல்லா ஆயிட்டாரு. ரொம்ப நன்றி பிள்ளையாரப்பா. அப்புறம் பக்கத்து ரூம்ல ஒரு பெரியவர் பாவம் ரொம்ப சிரமப்பட்டுட்டாரு. அவரையும் கொஞ்சம் குணப்படுத்தி கொடு பிள்ளையாரப்பா. கெஞ்சி கேக்குறேன். வரேன். குட் மார்னிங். அதுக்குள்ள எந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? எப்படா விடியோன்னு காத்துட்டு இருந்தேன். விடிஞ்சதும் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு உங்களுக்காக பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. கொஞ்சம் இருங்க, நான் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். எங்க போறீங்க? பக்கத்து ரூம்ல வயசான ஒருத்தரை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. பாவம், அவருக்கு இதய நோய் போல. ராத்திரி முழுக்க அவருக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. நர்ஸ் ஏதோ மருந்து வாங்க சொன்னாங்க. நான் தான் அந்த மருந்த வாங்கிட்டு வந்து தந்தேன். ஓ, ராத்திரி முழுசும் அவரை பத்தி தாங்க நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு 2 நிமிஷம் இருங்க, இந்த பிரசாதத்தை அவருக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துடுறேன். முதல்ல அதை செய்யுங்க. பாருங்க, நீங்க சாமியை கும்பிட்டு பிரசாதம் கொண்டு வந்தீங்க. படுத்துட்டு இருந்த நானே எந்திரிச்சு உட்கார்ந்துட்டேன்ல, அதே மாதிரி அவரே எந்திரிச்சு உட்கார்ந்துருவாரு. போய் கொடுத்துட்டு வாங்க. சரிங்க. சிஸ்டர், வாங்க மேடம்.
பெரியவர் கண்ணு முழிச்சிட்டாரா? இல்ல மேடம், கொஞ்சம் நேரம் ஆகும். ஆம். இந்தாங்க, இது கோயில் பிரசாதம். அவர் கண்ணு முழிச்சதும் இந்த விபூதியை வச்சு விடுங்க. சரிங்க மேடம். ம். நான் அப்புறமா வந்து பார்க்கறேன். சரிங்க மேடம். மேடம், இது கோவில் பிரசாதம் விபூதி தாத்தாக்கு வச்சு விடுங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? இல்ல, கோவிலுக்கு நான் போல மேடம். நேத்து ஒரு அம்மா தாத்தாக்கு வந்து மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க கோயிலுக்கு போய் சாமியை வேண்டிட்டு அவருக்காக திருநீர் கொண்டு வந்து கொடுத்தாங்க மேடம். ஓ, இப்பதான் வந்து கொடுத்துட்டு போனாங்க. அச்சச்சோ, இந்த வாட்டியும் நான் மிஸ் பண்ணிட்டேனே. சரிங்க மேடம், நீங்க பாத்துக்கங்க. நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வந்துடுறேன். தாத்தா, தாத்தா, எதுக்கு எழுந்தீங்க? என்னாச்சு தாத்தா? என்ன பண்றீங்க? நாள் முழுக்க என் புள்ள, என் மருமக பொண்ணு, என் மாமனாரு, என் குடும்பம்னு நமக்காகவே உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சவ லட்சுமி. அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல அவளை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்து நிக்கிறீங்களே, நீங்க எல்லாம் என்ன ஜென்மங்கடா? நீங்க இப்படி டென்ஷன் ஆகி கத்தி உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்களுக்கு அதுவும் கஷ்டமா தானே இருக்கும் தாத்தா. ஆமாடா, நான் தான் கஷ்டம். எல்லா கஷ்டத்துக்கும் நான் தான் காரணம். மொத்தமா கத்தி கத்தி என் நெஞ்சு வெடிச்சு செத்து தொலைறேன். அப்ப திருப்தியா இருக்குமா? அப்போ உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்குமா? தாத்தா, ஏன் தாத்தா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க பதறக்கூடாது தாத்தா. உங்களுக்கு ஹெவி பிபி இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. டேய், டாக்டர் கிடைக்கிறாரு, அவருக்கு என்ன? ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகுற எல்லாருக்கும் இப்படித்தான் 4 வார்த்தை சொல்லி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாரு. அது இருக்கட்டும்டா, என் உடம்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? தாத்தா, ஏன் தாத்தா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ஒரு சமயத்துல ஒரு பிரச்சனை தான் தாத்தா சமாளிக்க முடியும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். அந்த பிரச்சனையே உன் புருஷனாலதான் வந்தது. பெத்த தாய்கிட்ட பேசுற மாதிரியா இவன் பேசியிருக்கா? டேய், நீ எல்லாம் எப்படி அவளுக்கு புள்ளையா பிறந்த? என் லட்சுமியை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? கோடியில ஒருத்தருக்கு வராது அவளோட மனசு. இன்னைக்கெல்லாம் உட்காந்து பேப்பர் பேனாவை வச்சுக்கிட்டு அவளை பத்தி குறை சொல்லி எழுதணும்னா ஒத்த வரி கூட எழுத முடியாதுடா உன்னால. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காடா. உங்களுக்கு எல்லாம் என்னடா குறை வச்சா? பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணல, வேலைக்கு பொங்கி போடல, கேட்டதெல்லாம் அவ வாங்கி கொடுக்கல, படிக்க வைக்கல, கல்யாணம் பண்ணி வைக்கல, கொஞ்சம் கூட பாசம் இல்லாம, நன்றி விசுவாசம் இல்லாம, நாக்கு மேல பல்ல போட்டு அவளை போய் தப்பா பேசிட்டியேடா படுபாவி.